ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்ய குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 7 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். மராத்தி மொக்கு சும்மா சின்னதாக 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாதி பத்திரி 1ல் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சுண்டு விரல் சைஸ்க்கு பட்டை, அன்னாச்சி பூ 1, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பொதுவாக பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்காகட்டும் பிரியாணிக்காகட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைக்க ரெடி பண்ணிடலாமா? ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அதாவது 4 கீத்து தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு, சீரகம், நம்ம ஏற்கனவே பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறக்கு. அரைக்க லைட்டாக போட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப பெருஞ்சீரகம் வாசம் அடிக்கும். கசகசா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் இப்போ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டோம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டீங்க, சும்மா நார்மலாக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் குழம்பு வைப்பீங்க. அப்படின்னா தேங்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பொதுவாக புதினா, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா இதை மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்குங்க, ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாமா? மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப காரம், அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட மிளகாத்தூளை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் குழம்பு தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க, அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆச்சி, சத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், ஒரு அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு 2-3 விசில்லையே நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு சிக்கன் குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.